பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 15வது அதிகாரத்துக்குள்ளே நாம் வருகிறோம். இந்த முதல் நிருபத்தின் 15வது அதிகாரம் மொத்த 1 கொரிந்தியரனுடைய அதி முக்கியமான வேத பகுதி என்று சொல்லலாம். மற்ற காரியங்கள் எல்லாம் அவன் பேசினதை விட இதில் பேச போகிற காரியம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதுக்கு முந்தின வேத பகுதி 12, 13, 14 ஆகிய 3 அதிகாரங்களும் சபையில் உள்ள ஊழியங்களை பற்றியும் வரங்களை பற்றியும் பேசினதை நம்ம பார்க்கிறோம். இப்போ வரங்களை பற்றியெல்லாம் பேசிட்டு இப்போ இவங்களுக்கு 15வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போதே தான் ஏற்கனவே அவர்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை தெரியப்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். ரொம்ப எலிமெண்ட்ரியான ஒரு சப்ஜெக்டை அவங்க முன்னாடி கொண்டு வருகிறான். இப்போ வரங்கள், ஊழியங்கள் இதெல்லாம் யார் மத்தியில் பேசுவோம்? கர்த்தருக்குள்ளே வளர்ந்தவங்க கிட்ட தான் அதெல்லாம் பேசுறது. புதுசாக பிகினர்ஸ் இப்போ தான் ஃபுல்லாக வராங்கன்னா அவங்கக்கிட்ட தான் நம்ம சுவிசேஷத்தை பற்றி பேசுவோம். இப்போ வரங்கள் செயல்படுத்தக்கூடிய ஊழியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற ஒரு சபைக்கிட்ட அவன் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்னு சொல்லும்போது எவ்வளோ தான் வளர்ந்துருந்தாலும், எவ்வளோ தான் நம்ம கர்த்தருக்குள்ளே ஊழியம் செய்து கொண்டு இருந்தாலும் அடிப்படையை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த அடிப்படை அது கரெக்டாக இருக்கணும், அது ஞாபகத்தில் இருக்கணும். இவன் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறான். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில், அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ இந்த சுவிசேஷத்தை புதுசாக சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, ஆனால் அதை உங்களுக்கு மத்தியில் மறுபடியும் தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்து தான் இருக்கிறீங்க. ஆனால் நான் என்ன செய்கிறேன்? இப்போ உங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறேன். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதுனால தான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு தான் வளர்ந்துருக்கிறாங்க, ஊழியங்களில் ஈடுபடுறாங்க, வரங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் சரிதான். ஆனால் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான், இது உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டபடியே. அதை மாற்றுகிறதுக்கு நிறைய காரியங்கள் நடுவில் நடக்கும். மைண்டு பலவிதமான கரப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் என்னன்னு பிரசங்கித்தேனோ அந்த பிரசங்கித்தபடியே நீங்கள் அதை கண்டினியூஸ், நீ எவ்வளோ தான் வளர்ந்து வந்தாலும், எத்தனை 50 வருஷம் கடந்து போனால் கூட சரி, அதை கை கொண்டிருந்தால் அதனால் ரட்சிக்கப்படுவீர்கள். சப்போஸிங் அதோட சேர்த்துக்கிறதோ, அதுலேருந்து மைனஸ் பண்ணுறதோ, அல்லது அதுலேருந்து கொஞ்சம் விலகி போகிறதோ, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, இதில் இந்த வசனம்லாம் இப்படி இருக்குது, நிறைய விதமான தாட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரசங்கிக்கபடியே நிலைத்து இல்லாமல் கொஞ்சம் அப்படி இப்படி போயிருந்தால், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமேன்னு சொல்லி அவங்கள எச்சரிக்கிறான். வரங்கள் பெற்று ஊழியங்கள் செய்து கொண்டு இருக்கிறவங்க கிட்ட சொல்லுகிறான், நான் ஏற்கனவே சொன்ன சுவிசேஷத்தை இப்போ மறுபடியும் தெரியப்படுத்துகிறேன். நான் உங்களுக்கு பிரசங்கித்தபடியே நீங்கள் அதில் கண்டினியூ பண்ணிங்கன்னா ரட்சிக்கப்படுவீங்க. இல்லைன்னா என்ன வரம் இருந்தாலும், என்ன ஊழியங்கள் இருந்தாலும், என்ன தான் கட்டி எழுப்பினாலும் ஃபுல்லாக என்ன ஆகிடும்? உங்கள் விசுவாசமே விருதாவாகி போயிடும்னு சொல்லி அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறான். சரி, இப்போ என்ன அந்த சுவிசேஷம் என்னது? அவன் பிரசங்கித்த சுவிசேஷம் என்னது? 3வது வசனம் 4வது வசனம், நான் அடைந்ததும் நான் பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், பவுலுக்கு சுவிசேஷம் தேவன் டைரக்டாக பேசினாருன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மற்ற யாருக்கும் இருக்கிற மாதிரி பவுலனுடைய காரியம் கிடையாது. தேவனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்ட அந்த அத்தாரிட்டிலேயே அவன் பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், நான் பெற்றதை நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன்னு சொல்லுகிறத இங்கே இன்னொரு முறை சொல்கிறத பார்க்கிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்துன்னு சொல்லுகிறான். இப்போ இயேசு கிறிஸ்து மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது,
அவர் உயிரோடு எழுந்தது. இதெல்லாம் பெரிய சம்பவங்கள். இந்த பெரிய சம்பவங்கள் நிகழ்ந்ததின் நிமித்தம் நாம் அதை நினைவு கூர்ந்து அதை பெரிதாக அனுசரிக்கிறது இல்லை. அதனால இல்லையா, இப்போது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது பெரிய சம்பவமாக இல்லையா? இந்தியாவினுடைய வரலாற்றையே ரெண்டாக பிரிக்க முடியும்னு சொன்னால், சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு பின்னாடின்னு சொல்லி இரண்டாக பிரிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய சம்பவம். ஆனால் இந்தியாவுக்கு ஆகஸ்ட் மாதம் 15 1947 சுதந்திரம் கிடைக்கும்னு 700 வருஷத்துக்கு முன்னாடி, 800 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே வரல. இது முன்னறிவிக்கப்பட்டு நடந்தேறின சம்பவம் இல்லை, ஆனால் நடந்தேறின பெரிய சம்பவம். அதனால் அது நினைவு கூறப்படுது. வருஷம் நம்ம சுதந்திர தினம் கொண்டாடலாம், சுதந்திர தினத்தை பெருசாக எடுத்து நம்ம எல்லாமே செய்யலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் வேத வாக்கியங்களின்படி நடந்தேறின காரியம். இவைகளை அனைத்தும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒவ்வொருத்தராக மறுபடியும் சொன்ன காரியம். அது சொன்னபடியே நிறைவேறின காரியம். அதனால் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதையெல்லாம் நம்ம ஜென்ரலாக நடந்த பெரிய சம்பவங்களோட ஈக்குவல் பண்ணவே முடியாது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. ஏன்னா வேத வாக்கியங்களின்படி அது நடந்தது. ஸோ வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். வேத வாக்கியங்களின்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்து என்ன செய்தார்? கேபாவுக்கும் 12 தரிசனமானார். இப்போ மரித்த கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி ஒரு சாரார் சொல்கிறாங்க, ஒரு சாரார் இல்லை, அவருக்கு வேண்டப்பட்டவங்க அந்த சரீரத்தை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லி இன்னொரு சாரார் சொல்கிறாங்க. இன்றைக்கி டேட்டில் இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்திருக்க முடியாது, அவர் எழுந்ததான் நினைத்து கொண்டாங்கன்னு சொல்லி பலவிதமான இது இருக்குது, தியரிஸ் இருக்குது. அதில் அந்த தியரிஸ் எல்லாம் பிரேக் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு, முக்கியமான தியரி என்னன்னு சொன்னால், ஒரு ஹாலுசினேஷன் தியரி. இப்போது நம்ம வீட்டில் நம்ம நேசிக்கிறவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டைம் அவங்கள தரிசித்ததாக நிறைய பேர் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் பார்த்தேன், வந்தாங்க, சொன்னாங்க. எங்கள் அப்பா நகையெல்லாம் அடமானம் வச்சுருந்தாங்க, இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து அந்த ஸ்லிப்பெல்லாம் எங்கே இருக்குன்னு காமிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் அந்த ஸ்லிப்பெல்லாம் எங்கள் அம்மா எடுத்தாங்க. நாங்கள் அந்த நகையை மீட்கிறதுக்கு அதுதான் வழி இருந்தது. இல்லைன்னா எங்கே வச்சுருக்காங்க என்னென்னு தெரியாது, எல்லாத்தையும் எங்கள் அப்பா தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ இப்போது இது வந்து அவங்க தரிசித்தது. அது மாதிரி தான் கிறிஸ்துவை இவங்க தரிசித்தாங்க. இவனுங்க எல்லாமே ஆளாளுக்கு இப்படி ஸ்டோரி சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். இதுக்கு பேர் ஹாலுசினேஷன் தியரி. இந்த ஹாலுசினேஷன் தியரிக்கு அதாவது அதை வந்து அதுக்கு கவுண்டர் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்து தரிசனமானார் ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, ஒரே இடத்துல இருந்த சிலருக்கு இல்லை, பலருக்கு பல இடங்களில் அவர் திரும்ப தரிசனமானாருங்கிறது தான். ஒரே ஹாலுசினேஷன் எல்லாருக்கும் வேறு இடத்துல வர முடியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஒரு இடத்துல பார்க்கலாம், அது ஒருத்தருக்கு இருக்கலாம். எல்லாருக்கும் அதே தரிசனம் இருக்கிறதே ஆச்சரியமான விஷயம். இதில் பலருக்கு பல இடங்கள்லேயே தரிசனம் இருந்ததுங்கிறது தான் அந்த ஹாலுசினேஷன் தியரிக்கு உள்ள மெயின் கவுண்டர் பாயிண்ட்டு. இப்போ இங்கே சொல்கிறான், அவர் கேபாவுக்கு தரிசனமானார், பின்பு 12 தரிசனமானார். உயிர்த்தெழுதலின் திருநாள் அன்றைக்கு காலையில் நடந்த சம்பவங்களை வரிசைப்படுத்தி பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல அவர் யாருக்கு தரிசனமானார்? மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். அதுக்கப்புறம் யாருக்கு தரிசனமானார்? அவளோட வந்த அந்த ஸ்திரீகள் அவங்க திரும்பி போகும்போது அவங்களுக்கு தரிசனமானார். அப்புறம் யாருக்கு தரிசனமானார்? ரூமில் அறையை பூட்டி கொண்டு உள்ளே இருந்த சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். இப்போது பேதுருவும் யோவானும் அங்கேருந்து ஓடி வந்து கல்லறையை பார்த்துட்டு திரும்ப போனாங்க. அவங்க தேவதூதர்களை கூட பார்க்கல. ஆனால் இங்கே கேபாவுக்கு அவர் தரிசனமானார்னு ஒரு தனியாக ஒரு பாயிண்ட் சொல்லிவிட்டு பின்பு 12 தரிசனமானார்னு இருக்கு.
இப்போ நமக்கு சுவிசேஷங்களில் சொல்லப்பட்ட 4 சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டதையும் நம்ம அதை வரிசைப்படுத்தி பார்த்தா, பேதுருவுக்கு கேட்பானா, பேதுருவுக்கு தனியாக எங்கேயும் ஸ்பெஷலாக ஆண்டவர் தரிசனமான மாதிரி தெரியல. இப்போ எய்தர் இது 12 தரிசனமானதில் கேபா வந்து பிரதானமானவன்றதுனால அவனை பேர் சொல்லி மற்றவங்களை ஜென்ரலைஸ் பண்ணி சொல்கிறதாகவும் இருக்கலாம், அல்லது சுவிசேஷங்களில் சொல்லப்படாதது பவுல் இங்கே ஒரு இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணுறதாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து சுவிசேஷங்களில் இல்லைங்கிறது மட்டும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்வோம். ஸோ கேபாவுக்கும் 12 தரிசனமானார். இது ஒரு தரிசனம். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் தரிசனமானார்? அதன் பின்பு 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அந்த மாதிரி மாஸ் ஹாலுசினேஷன் நடக்கவே நடக்காது. என்ன தான் நீங்கள் ஹிப்னோடைஸ் பண்ணால் கூட சரி, அவ்வளவு பேருக்கும் ஒரே தரிசனத்தை கொண்டு வர முடியாது. ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு தான் வர முடியும். 500 பேருக்கும் ஒரே நேரத்தில் அவரை பார்க்குறது முடியாது. 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். இது இன்னொரு வேலிட் பாயிண்ட். இப்போ பவுல் இதை எழுதும்போது அந்த சம்பவம் நடந்து பல வருடங்கள் கழித்து எழுதுகிறான். இப்போ இது எழுதும்போது 52, 53 வச்சுக்கோமே, இயேசு கிறிஸ்து மரித்து ஏறக்குறைய ஒரு 20 வருஷம் கழித்து எழுதுகிறான். இப்போ இந்த 20 வருஷம் கழித்து 20 வருஷத்துக்குள்ளே சிலர் இறந்துட்டாங்க. ஆனால் அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கிற நிறைய பேர் ஐ விட்னஸ் இன்னும் உயிரோடு இருக்காங்க. அவங்க டெஸ்டிஃபை பண்ண முடியும், நாங்கள் பார்த்தோம்னு சொல்ல முடியும். யார் வேணாலும் அவங்கக்கிட்ட கிராஸ் செக்கும் பண்ண முடியும். அவங்களில் ஒன்றவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்க, சிலர் தான் இறந்து போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். ஓகே, இதெல்லாம் இந்த தரிசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி 40 நாளைக்கு நடந்த சம்பவங்கள். 40 நாள் முடிஞ்ச பின்னால் பெந்தேகோஸ்தே இது வர்றதுக்கு முன்னால் 50வது நாள் வர்றதுக்கு முன்னாலேயே இந்த 40 நாள் முடியும் போது கர்த்தர் பரமேறி போயிடுறார். இல்லை, அதுக்கப்புறம் யாருக்கும் தரிசனம் கொடுத்ததா இல்லை. இப்போ பவுல் சொல்கிறான், இவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சா, இவங்களுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 8லிருந்து 11 வரைக்கும் எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இது கர்த்தர் பரமேறின பின்பு பவுலுக்கு கிடைக்கிற தரிசனம். அதுக்கு முன்னால் அந்த 40 நாளும் அவர் பரமேறதுக்கு முன்னால் உலகத்தில் அவங்களுக்கு பல வகைகளில் தான் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார், நிரூபணம் பண்ணினார். ஆனால் அப்புறம் பரமேறி போயிட்டார். இப்போ பவுலு கிடைக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு வெளிப்பாடு. எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அவன் சொல்கிறான், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதுனாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுகிறதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபையை விருதாவாக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். இப்போ அவங்க எல்லாம் இவனுக்கு சீனியர்ஸ். அவங்க இயேசு கிறிஸ்து கூடயே படுத்து உறங்கி அவரோட ஊழியம் செஞ்சவங்க. பவுல் சீனியாரிட்டியில் ரொம்ப பின்னாடி. அது மட்டும் இல்லை, குவாலிஃபிகேஷன்லேயும் சரி. அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து டைரெக்டாக அழைச்சி அவங்களுக்கு இது கொடுத்து, அதிகாரங்கள் கொடுத்து, ஊழியத்தில் ட்ரைனிங் கொடுத்து, நிறையா போதனைகள்லாம் கொடுத்து அவங்கள கொண்டு வந்திருக்கிறார். இவன் சபையை நசுக்க, துன்பப்படுத்த எல்லாம் செஞ்ச ஆள். அப்படி நெகட்டிவாக போன ஆள் ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய அந்த அப்போஸ்தலர் லிஸ்ட்டில் சேர்க்குறாரு. அது எத்தனை பெரிய கிருபை என்கிறத அவன் உணர்ந்து கொள்கிறான். இது என்னால் இல்லை, இது தேவன் எனக்கு கொடுத்த கிருபை. இப்போ தேவன் என்னை கூப்பிட்டு எனக்கு இந்த கிருபையை கொடுத்துருக்கிறார்ல, அந்த கிருபையை நான் என்ன செய்ய போகிறதில்லை, நான் அதை விருதாவாக ஆக்க போகிறதில்லை. என்னை சூஸ் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டார்ல, இப்போ எனக்கு சீனியர்ஸாக இருந்த அவங்கள விட நான் இந்த கிருபையை பெற்றதுனால நான் அதிகமாய் செயல்பட்டிருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லுகிறான். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அதை செய்தது.
ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். எப்படியே பிரசங்கித்து வருகிறோம்? இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்களே. இப்போ இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி மரித்தார், இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி உயிரோடு எழுந்தார். இதுதான் பாயிண்ட். இப்போ இதுதான் பிரசங்கிக்கப்பட்டது. இந்த பிரசங்கிக்கப்பட்டபடியே நீங்கள் நிலைச்சிருந்தீங்கன்னா ரட்சிக்கப்படுவீங்க. இல்லைன்னா உங்கள் விசுவாசம் விருதாவாக போயிடும்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்தான்ல. ப்ராப்ளம் எங்கே வருதுன்னு சொன்னால், அவர் மரித்தார் என்கிறத அக்செப்ட் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டமாக இல்லை. ஆனால் அவர் உயிரோடு எழுந்தார் என்கிறது ஒரு கேள்விக்குறியான காரியமாக காலப்போக்கில் மாறிப்போ. அன்னைக்கு சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி அது ஒரு கேள்விக்குரிய சந்தேகத்துக்குரிய காரியமாக அவங்க மத்தியில் ஆயிடுச்சு. ஏதோ காரணம், சில விதமான தர்க்கங்களை உள்ள நுழைச்சிருக்கலாம். அவங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் வருது. உண்மையிலே உயிரோடு எந்திரிச்சாரா, அது எப்படி தெரியும், அது எப்படி நமக்கு உறுதியாக தெரியும் அப்படின்னு சில ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ இவன் சொல்கிறான், கிறிஸ்தவத்திற்கு அச்சாணின்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். நீங்கள் உயிர்த்தெழுதலை மட்டும் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்டாக எதுவுமே கிடையாது. இப்போ நமக்கு என்னென்ன பண்டிகைகள்லாம் இருக்குது வருஷத்தில்? கிறிஸ்தவர்களாகிய நாம் என்னென்ன பண்டிகைகள் கொண்டாடுறோம்? ஒன்று கிறிஸ்மஸ், இன்னொன்று ஈஸ்டர் இல்லையா? நியூ இயர் நடுவில் வருது. ஆனால் நம்மளுக்கு வேதத்தின்படி சம்மந்தப்பட்டது கிறிஸ்மஸ், ஈஸ்டர். விமர்சையாக கொண்டாடப்படுறது இந்த ரெண்டில் எது? கிறிஸ்மஸ். ஈஸ்டருக்கு முன்னாடி குட் ஃப்ரைடே வருது. அன்றைக்கி கருப்பு துணியெல்லாம் போட்டு ரொம்ப துக்கமாக இருந்து துக்க கஞ்சி குடிச்சுவிட்டு ஈஸ்டர் கொண்டாடிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் விமர்சையாக கொண்டாடப்படுறது கிறிஸ்மஸ். சுவிசேஷங்களை எடுத்து அத்தனை அதிகாரங்களையும் ஒன்றா சேர்த்து கிறிஸ்மஸ் பற்றி எத்தனை அதிகாரங்கள் பேசுதுன்னு கணக்கு பண்ணி பாருங்கள். எத்தனை அதிகாரங்கள் பேசுது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் பேசுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் பேசுது. ஆனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் கிறிஸ்துமஸ் தினத்தன்னைக்கு உள்ளது இல்லை, அதுக்கு பின்னாடி உள்ளது. ஓகே, பிறந்த சம்பவத்தோடு உள்ளது, ஆனால் அந்த தினத்தில் உள்ளது இல்லை. லூக்கா 2வது அதிகாரம் அந்த தினத்தில் உள்ளது. ஓகே, அப்போது கிறிஸ்மஸ் பற்றி எத்தனை அதிகாரம் இருக்குது? ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் பற்றி, அதாவது அவருடைய கடைசி தருணத்தில் இருந்து அதிலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் எத்தனை அதிகாரம் இருக்குதுன்னு தெரியுமா? மொத்த சுவிசேஷத்தில் 1/3 பங்கு அந்த கடைசி சில மணி நேரங்களை பற்றி பேசுது. குறிப்பாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அந்த வியாழக்கிழமை ராத்திரியில் ஆரம்பித்து அவங்க ராபோஜனம் எடுக்கிறாங்கல்ல, அதில் ஆரம்பித்து 13வது அதிகாரம், 14வது அதிகாரம், 15வது அதிகாரம், 16வது அதிகாரம், 17வது அதிகாரம், இவ்வளவும் அங்கேருந்து கெத்செமனே போகிறதுக்குள்ள அவன் பேசி முடிச்சான். அவ்வளோ 5 அதிகாரம். மொத்தமே எவ்வளோ அதிகாரம் தான் அதில்? யோவானில் 21 தான். 21ல் 5 அந்த சில மணி நேரத்துக்கு ஒதுக்கப்படுது. அப்போது 18, 19, 20, 21 இதையும் சேர்த்தோன்னா 21 அதிகாரங்களில் 9 அதிகாரம் அந்த கடைசி சில மணி நேரங்களும் அவர் மரணம், உயிர்த்தெழுதலுக்கு ஒதுக்கப்படுது. இதே மாதிரி தான் மத்தேயு, இதே மாதிரி தான் மார்க்கு, இதே மாதிரி தான் லூக்கா. 1/3 பங்கு சுவிசேஷத்தின் பகுதி கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலுக்கு ஒதுக்கப்படுது. நமக்கு அந்த ஒரு அதிகாரத்தில் சொல்லப்பட்டது விமர்சையாக கொண்டாடப்படுறதா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்கிறது தான் பெரிய காரியம். இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்கிற இந்த ஒரு காரியத்தை, அந்த கான்செப்டை நீங்கள் உருவிட்டீங்கன்னா எல்லாம் போச்சு, ஒன்றும் கிடையாது. அதை தான் பவுல் சொல்ல ஆரம்பிக்கிறான் 12வது வசனத்தில். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க
மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? இப்போ நம்ம எல்லாரும் ஜீவிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரு நாள் கடந்து போக போகிறோம். கடந்து போகும்போது எங்கே போக போகிறோம், என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? நம்ம நிறைய ஃபியூனரல் அட்டன் பண்ணுறோம். நம்ம போகிற ஃபியூனரல்லாம் அவங்கள ஐஸ் பெட்டியில் படுக்க வச்சுருக்கிறாங்க. ஒரு நாள் நம்மளை இப்படி படுக்க வச்சுருப்பாங்க, நம்மளை சுற்றி 4 பேர் இப்படி நிற்பாங்க. அந்த நாள் வரப்போகுது, என்றைக்கும் தெரியாது. ஓகே, ஆனால் அதுக்கு அப்புறம் நமக்கு என்னங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? ஒன்று அங்கே போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்கணும், அல்லது நம்மளே போய் பார்த்துட்டு வந்திருக்கணும். நம்மளும் பார்த்ததில்லை, போயிட்டு வந்தவங்களே நம்ம பார்த்ததில்லை. நமக்கு ஷுவராக எப்படி தெரியும் மரணத்துக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு? யாருக்கு எப்படி தெரியும்? ஒவ்வொரு மதம் ஒன்று ஒன்று சொல்லுது. இந்து மதம் என்ன சொல்லுது? செத்து போன அப்புறம் வேறு பிறவியாக பிறப்பாங்க, ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நாத்திகர்கள் என்ன சொல்கிறாங்க? மண்ணோட மண்ணாக போயிடுயா, ஒன்றும் கிடையாது, மரிச்ச அப்புறம் ஒன்றுமே கிடையாதுன்னு நாத்திகர்கள் சொல்கிறாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒன்று சொல்கிறோம்னா நம்ம சொல்கிறது உண்மைதான்றது என்ன ஆதாரம்? நம்ம சொல்கிறதுக்கு உண்மைதாங்கிறதுக்கு ஒரே ஆதாரம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்து தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அவர் கல்லறை காலியாக இருக்குங்கிற ஒரே காரணத்தினால எனக்கும் உங்களுக்கும் கன்ஃபார்மாக என்ன தெரியும்னா, மரணம் ஒரு முடிவில்லை, அதுக்கு பின்னால் நாம் உயிரோடு எழுந்திருப்போம்னு கன்ஃபார்ம். இப்போ பவுல் கேட்குறான், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார், அந்த கல்லறை இன்னும் காலியாக இருக்குது, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சொல்லின்னு கேட்குறான். 13 மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினால் தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கேட்டு போயிருப்பார்கள். ஹோப் கிடையாது. ஹோப்பே என்னது? அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அதனால் நான் ரட்சிக்கப்படுகிறேன், எனக்கு ஒரு ஒரு ரட்சிப்பு கிடைக்குது, எனக்கு ஒரு ஒரு மகிமை குறித்த நம்பிக்கை இருக்குது. இப்போ பாவங்களில் மரித்தவங்க, கிறிஸ்து மரித்தவர் எழுந்திருக்கல, அவரு மண்ணோட மண்ணாக போயிட்டாருன்னு சொன்னால் இவங்களும் கெட்டு போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். எல்லாம் ஜீரோவாயிடும், எல்லாம் ஜீரோவாயிடும். நம்ம எவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் கொண்டாடினாலும் சரி அது சும்மா. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழலைன்னா எல்லாமே வேஸ்ட், கம்ப்ளீட்டாக ஜீரோ. அதனால் 19வது வசனத்தில் சொல்லுகிறான், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். தெய்வ நம்பிக்கைக்கு குறைச்சலே கிடையாது, குறைச்சலே கிடையாது. அது இன்னைக்கு நேற்று இல்லை, ஆதியிலிருந்து தெய்வ நம்பிக்கை குறைச்சலே கிடையாது. மனுஷன் ஏன் தெய்வத்தை தேடுகிறான்? 2 காரணத்துக்காக தான் தேடுவான். ஒன்று, தனக்கு வர வேண்டிய நன்மைகள் வரணும் என்று சொல்லி தெய்வத்தை நாடி போடுகிறான், தெய்வம் நன்மை தரும் என்று சொல்லி. 2வது, தனக்கு வரக்கூடாத தீமையே வரக்கூடாது, அந்த தெய்வம் தன்னை காப்பாற்றணும்னு போகிறான். இந்த 2 தவிர வேறு எதுக்கும் யாரும் தெய்வனை தேடுறதே கிடையாது. அந்த தெய்வத்துக்கு என்ன பேர் வேணால் கொடுத்துக்கிட்டோம், என்ன ரூபம் வேணாலும் கொடுத்துக்கிட்டோம், எத்தனை நம்பர் வேணால் கொடுத்துக்கிட்டோம். ரீசன் இது 2 தான். என்னது? வர வேண்டிய நன்மை வரணும், வரக்கூடாத தீமை வரக்கூடாது. அந்த தெய்வம் பாதுகாக்கணும், அந்த தெய்வம் நன்மை செய்யணும். இது 2க்காக தான் மனுஷர் தேடுறாங்க. இப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவை தேடுகிறோம், நீங்களும் நானும் இந்த 2க்காகவே தேடணும்னா மற்ற எல்லாருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் கிறிஸ்து வந்து
வேத வாக்கியங்களின்படி பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி உயிரோடு எழுந்தார் என்றார். அவர் இம்மையிலே நமக்கு நன்மையும் இன்மையிலே பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, அதோட சேர்த்து இம்மையிலிருந்து நாம் கடந்து போகும்போது மறுமையில் நமக்கு பெரிய மகிமையின் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்போ கிறிஸ்து மேலே உள்ள நம்பிக்கை இம்மைக்காக மாத்திரம் கிடையாது, அது இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் உள்ள நம்பிக்கை. இப்போ இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஜனங்கள்லேயும் நம்ம தான் பரிதாபத்துக்குரிய ஜனங்கள்னு சொல்கிறோம். இப்போ இன்றைக்கும் விசுவாசிகள் மத்தியில் மறுமையை பற்றின எண்ணமே இல்லாதவர்கள் தான் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். அவங்க எல்லாம் தேடுவாங்க, ஆசீர்வாதம் தேடுவாங்க, இதை தேடுவாங்க, அதை தேடுவாங்க, எல்லாம் தேடுவாங்க. நித்திய ஜீவன் மட்டும் தேட மாட்டாங்க, பரிசுத்தத்தை நாட மாட்டாங்க. அவங்களுக்கு மறுமையை பற்றின நினைப்பே இருக்காது. ஃபுல்லாக இம்மையை பற்றி தான் இருக்கும். பல கோடி தெய்வங்களை வழிபடுகிற உலகத்தின் ஜனங்களும் இம்மைக்காக தான் அந்த தெய்வங்களை கும்பிடுறாங்க. நாமும் கிறிஸ்துவை இம்மைக்காக தான் தேடணும்னா அவர் இம்மைக்காக மாத்திரம் வரல, மறுமைக்காகவும் சேர்த்து வந்திருக்கிறார். ஆனால் நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் இது மேலே மட்டும் இருந்ததுன்னா எல்லாரும் காட்டிலும் நம்ம தான் பரிதாபத்துக்குரிய ஜனங்கள்னு பவுல் சொல்லுகிறான். 20வது வசனத்தில் கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார் என்று சொல்கிறார். நீங்கள் அவர் உயிர் தெழுந்தாரான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு மரித்தோர் உயிர் தெழுதல் எப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவோ உயிரோடு எந்திரிச்சார். உயிரோடு எந்திரிச்சு என்ன ஆனார்? மரித்தவர்களில் முதற் பலன் ஆனார். இந்த முதற் பலன் ஆனார்னா என்னது? இப்போ பழைய ஏற்பாட்டில் கூட மரித்த சிலர் உயிரோடு எந்திரிச்சாங்க. எலிசா தீர்க்கதரிசியினுடைய கல்றன்னு தெரியாமல் ஒரு செத்தவனை அதில் தூக்கி போட்டு ஓடி போயிடுவானுங்க. அந்த எலும்புகள் மேலே அந்த சடலம் பட்ட உடனே அந்த சடலம் என்னாச்சா? உயிரோடு வந்துருச்சு இல்லை? இப்போ பழைய ஏற்பாட்டில் கூட உயிரோடு எழுப்புனதை நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நிறைய பேர் உயிரோடு எழுப்புனதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்த அன்னைக்கே பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் உயிரடைஞ்சதுன்னு சொல்லி பார்க்குறோம். லாசருவை உயிரோடு எழுப்பினார்னு நமக்கு தெரியும். இது மாதிரி நிறைய உயிர்த்தெழுதல் இருக்கும்போது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், மரித்து உயிரோடு எழுந்த லாசரு மறுபடியும் மரித்து போயிட்டான். ஆனால் உயிரோடு எழுந்த கிறிஸ்து மரிப்பதே இல்லை. இப்போ அவங்க மரித்து உயிரோட எழுந்தது உண்மைதான், மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ளே வந்தாங்கன்றது உண்மைதான். ஆனால் அவங்க எல்லாருமே மறுமையை அடையாமல் இம்மையில் தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் மரணத்தை சந்தித்தாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோட எந்திரிச்சது இம்மையை தாண்டி அவர் மறுமைக்குள்ளே போயிடுறார். அவருடைய உயிர்த்தெழுதல் ஒருத்தர் தான், அவர் ஒருத்தர் தான். வேறு யாருமே மரித்த யாருமே அதாவது அந்த மறுமைக்குள்ளே பிரவேசிக்காத நிலையிலே இருக்கிறாங்க. அதனால் அவர் முதற் பலன் ஆனார். மரித்தவர்களில் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரூட், முதற் பலன் ஆனார். இதை இயேசுவே சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில், வெளிப்படுத்தல் 1:18, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஸோ கிறிஸ்து இனி மரிப்பதில்லை அப்படிங்கிற அந்த நிலைக்குள்ளே அவர் போகிறார். மரித்த யாருமே அந்த நிலையை அடையலை. ஒரு நாள் எக்காலம் தொனிக்கும் போது உயிர் தெழுவாங்கல்ல, அன்னைக்கு அவங்க அந்த நிலைக்குள்ளே வருவாங்க. அது நித்தியமான ஒரு நிலை. கிறிஸ்து ஒருத்தர் தான் இப்போதைக்கு அங்கே போயிருக்கிறார். நம்ம நிறைய ஆறுதல் ஜெப கூட்டத்தில் மரித்தவர்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறாங்க, மரித்தவர்கள் பரலோகத்துக்கு போயிட்டாங்க, இந்த கதையெல்லாம் கேட்குறோம்.
வேதத்தின் சத்தியத்தின்படி அது கிடையாது. யாருமே பரலோகமும் போல யாருமே நித்தியத்துக்குள்ளேயும் போகலை. எல்லாருமே ஒரு வெயிட்டிங் பீரியடில் தான் இருக்கிறாங்க. கிறிஸ்து ஒருவர் தான் மரித்த அத்தனை பேரில் அந்த மரியாத நிலைக்கு, நித்திய நிலைக்குள்ளே போயிருக்கிறவர். அதனால் அவருக்கு பேர் என்னவா? மரித்ததில் முதற் பலன் ஆனவர்னு அவருக்கு பேர். 21 23 வரைக்கும் வேறு காரியத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்லுகிறான்? மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் மரணம் எப்படி வந்துச்சு? ஆதாம் செய்யாதேன்னு சொன்ன பாவத்தை செய்ததுனால மரணம் பூமிக்குள்ளே பிரவேசிக்குது இல்லையா? ஆக்சுவலாக நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னார். அவனுடைய சரீர மரணத்தை பற்றி சொன்ன மாதிரி தெரியல. ஆக்சுவலாக அது தேவனோட உள்ள தொடர்பை கட் பண்ணி ஜீவனுக்குள் அதிபதியாகி அவரோட உள்ள தொடர்பு போயிட்டதுனால இவன் மரித்த நிலைக்கு வரான். அதனால தான் எபிரேயர் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை கிறிஸ்துவுக்குள் தேவன் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி. ஸோ அந்த மரித்த நிலையை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறார். இவன் சரீர பிரகாரமாக சாவு போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். பழத்தை சாப்பிட்ட ஏவாள் சாகலை. அவள் சாகலைன்னொன்னே இவனுக்கு தைரியம் வந்து இவனும் தின்னுட்டான். தேவன் கேட்குறாரு, சாப்பிட்டியான்னு. இப்போ சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு அடுத்து வந்த லிஸ்ட்டில் நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாயின்னு சரீர பிரகாரமான ஒரு மரணம் அறிமுகப்படுத்தப்படுது. அங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கே இருந்து இன்னைக்கு வரைக்கும் மரணம் மனிதர்களுக்குள்ளே இருக்குது. நம்ம எல்லாரும் மறிக்க போவோம். அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்ட காரியமாக மாறிப்போச்சு. ஸோ இப்போ மரணம் எப்படி உள்ளே வந்தது? மனிதனால் வந்தது. இப்போது தேவன் மாம்ச சாயலாகி அவர் மனுஷனானதுனால இப்போ அவர் உயிர்த்தெழுதலை அடைஞ்சு அவராலே மனித குலம் மொத்தமும் நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். அந்த வசனம் சொல்லுது, மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ இந்த உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும்? அவருடைய வருகை வரும்போது தான் இந்த உயிர்த்தெழுதல் நடக்கும். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ மரித்தவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவருடைய வருகைக்காக காத்திருப்பாங்க. அந்த நிலையில் தான் இருப்பாங்க. இப்போ இந்த அதிகாரத்தினுடைய பின்பகுதி 45 49 வரைக்கும் உள்ள வசனங்களில் இதே சப்ஜெக்டை அவன் ரிப்பீட் பண்ணுகிறான். அதனால் நம்ம அதை இங்கே பார்த்துருவோம். 45 49 வரைக்கும் அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. இப்போ இது ஒரு கம்பேரிசன் கொண்டு வருகிறான். முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். முந்தின ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரிய எப்படியோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் அப்படின்னு 2 காரியத்தை ஒப்பிடுகிறான். ஸோ இவன் ஜீவ ஆத்துமாவானான். எப்போ ஜீவ ஆத்துமாவானான்? ஆண்டவர் நாசியில் சுவாசத்தை ஊதினார், உயிர் வந்துடுச்சு. அதுதான் அவன் ஜீவ ஆத்மாவானான்னு சொல்லி ஆதியாகமத்தில் பார்க்குறான். ஸோ அவன் இம்மையிலே உயிர் பெற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார்னா அது மறுமையில் அவர் உயிரோடு எழும்புகிறார். முதலில் வர்றது என்னது? இந்த மண்ணானவனுடைய ஜென்ம சரீரம். அது நம்ம இப்போ தரித்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு அடுத்து வரப்போகிறது என்னது? ஆவிக்குரிய ஒரு சரீரம். அது பின்னாடி வரப்போகிறது. இந்த மண்ணானவன் மண்ணான கேரக்டர்ஸ் உள்ளவனாக இருப்பான். நாம் அந்த கேரக்டர் உள்ளவங்களாக இருக்கிறோம். ஒரு நாள் வரும் நாம் ஆவிக்குரியவர்களாக மாறும்போது ஆவிக்குரிய வானத்துக்குரிய அவருடைய கேரக்டர் உள்ளவராக நம்ம மாறப்போகிறோம். ஸோ இது மனுஷனால் வந்துச்சு, அதுவும் மனுஷனாக வந்த தேவனால் உண்டாக போகுது. இப்போ மறுபடியும் 24வது வசனத்துக்கு வருவோம்.
15வது அதிகாரம் 24லேருந்து அதன் பின்பு முடிவு உண்டாகும் அப்படின்னு சொல்லுங்கள். எதன் பின்பு முடிவு உண்டாகும்? இயேசுவினுடைய வருகை, அதுதான். அதன் பின்பு முடிவு உண்டாகும். எதுக்கெல்லாம் முடிவு உண்டாகும்? இம்மைன்னு பேசிகிட்டு இருக்கோம் பாருங்க, அவ்வளோதும் க்ளோஸ், ஃபினிஷ்ட். அது அவ்வளோத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப். இயேசுவின் வருகை என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்த இம்மை நிறைவடையுது. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். இப்போ 3 காரியம் சொல்லப்படுது. 1, அவர் பரிகரித்து ஒப்பு கொடுப்பார். 2வது, அவர் பாதங்களுக்கு அது கீழ்ப்படுத்தப்படும். 3வது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். ஓகே, இந்த 3 காரியம். பரிகரித்து பிதாவுக்கு ஒப்பு கொடுப்பார்னா என்னது? இப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அன்னைக்கு இருக்கிற பூமியின் ராஜ்யங்கள், பூமியை ஆளுகிறவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவ்வளவு பேருடைய அத்தாரிட்டி அவர் என்ன செய்கிறாரா? பரிகரிக்கிறார்னா பறித்து கொள்ளுகிறார், எல்லாத்தையும் எடுத்துக்கொள்கிறார். எடுத்து என்ன செய்கிறார்? பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். பிதாவின் இடத்துல அந்த ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கிறாரா? அவருடைய கிரியை நடப்பிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறாரா? அவர் என்ன கிரியை செய்கிறாரா? அவர் சகலத்தையும் இவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற வேலையை அவர் செய்கிறாரா? புரியுதுங்களா? சகலத்தையும் பரிகரித்து பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். பிதா இவருடைய பாதத்துக்கு கீழே அதை கொண்டு வருகிறார். அப்படி கீழே வர்ற வரைக்கும் இவர் என்ன செய்வார்? இங்கே ஆளுகை செய்வார் என்று சொல்லிடுங்க. அது வரைக்கும் இவர் ஆளுகை செய்ய வேண்டியது. கடைசி சத்ரு யார்? பரிகரிக்கப்படுறது மரணம். அது நியாய தீர்ப்பு நாளன்றைக்கு நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த மறுபடியும் ஃபுல்லாக வாசிக்கிறேன். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். தாவீது இதை பற்றி 10வது சங்கீதத்தில் சொல்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 110:1, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும்னு சொல்கிறார். ஸோ அது இவர்கிட்ட ஒப்படைக்கப்படும் போது அடுத்து அவங்கள எல்லாரையும் இவருடைய பாதப்படி ஆக்கி போடுற வரைக்கும் இவரை உட்காருங்கன்னு சொல்கிறாரு. இவர் அது வரைக்கும் ஆளுகை செய்வார் என்று சொல்லி பவுல் சொல்கிறதை பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்தோம்னா அந்த ஆளுகை 1000 வருஷங்களுக்கு தொடரும் என்று சொல்லி வசனம் இருக்கு. சரி, இப்போ நமக்கு இந்த 27வது வசனத்துக்கு வந்தோம்னா ஒரு முக்கியமான தியாலாஜிக்கல் இது வெளிப்பாடு இருக்கு. என்னன்னு? சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. இப்போ பவுல் எழுதுறது எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காது. என்ன, இந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியர் தன்னுடைய பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க, எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியர்கிட்ட போய் தன் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பாருன்னு சொல்கிற சென்டென்ஸ் மாதிரி சிம்பிளாக சொல்லியிருக்கலாம். அதை இப்படி தான் பவுல் எழுதுவான். என்ன எழுதுகிறான்? சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார்னு பார்த்தோம்ல, ரைட்? சகலத்தையும் கீழ்ப்படுத்தினார். இப்போ சகலத்தையும் கீழ்ப்படுத்தினார் அப்படின்னா சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டது என்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் இருக்கார்ல, அவர் அப்படி கீழ்ப்படுத்தப்படவில்லை. சகலத்தையும் அவர் கீழ்ப்படுத்தினார்னு என்ன அர்த்தம்? கீழ்ப்படுத்தினவர் அப்படி கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது.
சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாக இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். குமாரன் யாருக்கு கீழ்ப்பட்டிருப்பார்? பிதாவும் தேவனுமாய் இருக்கிறவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொன்னதுனால ஈக்குவல் ஸ்டேட்டஸ் நம்ம சொல்கிறோம். பிதாவும் குமாரனும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் பவுல் ரொம்ப கிளியராக சொல்லுகிறான், ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இல்லை. கீழ்ப்படுத்துகிறவர் பிதா, அப்போ அவர் கீழ்ப்படலை. கீழ்ப்படுத்துகிறவர் அது கீழ்ப்படலைன்னு சொன்னால், கீழ்ப்படுத்துகிறவருக்கு குமாரன் தன்னையும் கீழ்ப்படுத்தி பிதா மேலே இருக்கிறாருன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லும்போது தன்னை அனுப்பப்பட்டவராகவும் அனுப்பினவர் அனுப்பப்பட்டவனை விட பெரியவர் என்று சொல்லியும் சொல்கிறதை நம்ம பாருங்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவே அப்படி தான் சொன்னார். சீஷர்கள் மத்தியில் அதுக்கு கன்ஃபியூஷன் எதுவும் கிடையாது, பவுலுக்கும் அதில் கன்ஃபியூஷன் எதுவும் கிடையாது. அந்த படிநிலையில் பிதாவுக்கு அடுத்தது தான் குமாரன் வருகிறார். எல்லாம் ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்கன்னு நம்ம நினச்சக்கூடாது. குமாரன் பிதாவுக்கு கீழ் படிஞ்சாருன்னு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது? பிதா குமாரனை கட்டளை கொடுக்கிறார், குமாரன் பிதாவினுடைய கட்டளையை கீழ்ப்படிந்து நிறைவேற்றுகிறார். ஸோ அவருக்கு கீழே இவர் வராருங்கிறது தெரியும். இந்த 2 வசனம் அது மட்டும்தான் சொல்லுது. 29 31 வரைக்கும் வந்தோம்னா, இப்போ நம்மெல்லாம் இம்மையில் இருக்கிறோம். இந்த இம்மையில் ஊரை கொள்ளை அடித்து வசதியாக வாழ்கிறோம்னு இருக்கிறான் இல்லை? பொய்யும் பித்தலாட்டம் பண்ணி ஊரையே ஏமாற்றி நல்லா சொத்து சம்பாதிச்சு நல்லா இருக்கிறவனும் இருக்கிறான். நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், சத்தியத்தின்படி இருக்கணும்னு பஞ்சத்தில் இருக்கிறவனும் இருக்கிறான். இப்போது சாவோடு எல்லாம் முடிஞ்சு போகுதுன்னு சொன்னால் நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? உண்மையின்படி இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், தப்பு தண்டா செய்யக்கூடாது, பொய் பித்தலாட்டம் பேசக்கூடாதுன்னு நான் ஏன் என்னை லிமிட் பண்ணிக்கணும்? எவ்ரிதிங் தட் எண்ட்ஸ் வெல் இஸ் வெல்லுன்னு சொல்லுவாங்கள்ல உலகத்தில். இப்போ எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆகணும், அவ்வளோதானே. பாஸ் ஆனியா இல்லையான்னு தானே எல்லோரும் கேட்பாங்க. காப்பி அடித்து பாஸ் ஆனியா, பேப்பரை சேஸ் பண்ணி பாஸ் ஆனியான்னு யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. பாஸ் ஆனியா இல்லையான்னு தான் கேட்பாங்க. அப்போ பாஸ் ஆகிறது தான் முக்கியம்னா நான் பாஸ் ஆகிறதுக்குள்ள வேலையை பார்ப்பேன்ல. அப்போது எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும், சக்ஸஸ் பண்ணால் ஓகே சக்ஸஸ் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம்ல. இஃப் டெத் இஸ் அன் எண்டு, சாவு ஒரு முடிவுன்னு சொன்னால் இந்த வாழ்க்கையில் யார் வேணால் எப்படி வேணால் வாழலாம்னு சொல்லலாம். ஆனால் இம்மைக்கு அப்புறம் மறுமை இருக்குன்னு சொன்னாதான் இங்கே சத்தியத்தின்படி பரிசுத்தமாய் வாழ்கிறது, நேர்மையாக வாழ்கிறது, அதெல்லாம் அர்த்தம் உள்ளதாக வரும். இல்லைன்னா அதெல்லாம் அர்த்தமற்றதாக மாறிடும். நீங்கள் என்ன குற்றம் வேணால் பண்ணலாம், ஒரே கண்டிஷன் மாட்டிக்கூடாது, அவ்வளோதான். மாட்டிக்கிட்டிங்கன்னா போச்சு. ஸோ மாட்டிக்காத அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்து செஞ்சு நல்ல சாதனையாளராக இருந்துட்டு போயிடலாம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் இம்மை மட்டும் கதைன்னா அப்படி செஞ்சுட்டு போயிடலாம். மறுமை ஒன்று வருதுன்னா ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டாக மாறி போகுது. இப்போ பவுல் அதை தான் சொல்லுகிறான். மேலும் மரித்தோர் உயிர் தெளாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்? நாங்களும் ஏன் எந்நேரமும் நாசமோசத்துக்கு ஏதுவாக இருக்கிறோம்? நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உங்களை குறித்து நான் படுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். நான் எபேசில துஷ்ட மிருகங்களுடன் போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினால் எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர் தெளாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுகிறான். இப்போ பவுலினுடைய காரியம் என்னது? எல்லாத்தையும் விட்டுட்டு, எனக்கு லாபமாக இருந்தவைகளெல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக விட்டுட்டு லோன்னு திரிஞ்சு இந்த பாடுபடுறேன். இப்போ கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை எங்கேருந்து எழுதுனா? எங்கேருந்து? நம்ம கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப போயிருந்து நல்லது.
கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் சிறைச்சாலையிலேருந்து எழுதப்பட்ட நிருபம் இல்லை. பவுல் இன்னும் சிறைச்சாலைக்கு போகலை. நம்ம இன்னும் அப்போஸ்தலர் 18வது அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் தான் இருக்கிறோம். 18 வந்துட்டோமா, 19 அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் இருக்கிறோம். 18 தாண்டிட்டோம், கொரிந்தியில் ஊழியம் செய்துட்டு வந்துட்டான். 19வது அதிகாரத்தில் இருக்கிறோம். 19வது அதிகாரத்தில் பவுல் எபேசு பட்டணத்தில் இருந்து கொரிந்தியருக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறான். இப்போ எபேசு பட்டணத்தில் பவுல் ஒரு பெரிய கலவரத்தை சந்தித்ததாக நம்ம 19வது அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லை. எபேசியரின் தீயனாளே பெரியவள் என்று சொல்லி ஒரு பெரிய கலவரம் வெடிக்குது. அங்கே அந்த கலவரத்தில் பவுலை எங்கள் பீஸாக போடுற போகிறாங்கன்னு பயப்படுற அளவுக்கு பெரிய ஒரு லெவலில் நடக்குது. அப்புறம் பவுல் அங்கேருந்து புறப்பட்டு வெளியே வந்துடுறான். இப்போது அந்த கலவரத்தை பற்றி பேசுகிறதுக்கு இது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவன் இது எழுதி அனுப்புனதுக்கப்புறம் 2வது நிருபமும் அங்கேருந்து தான் எழுதி அனுப்ப போகிறான். அதுக்கப்புறம் தான் அந்த கலவரமே வரப்போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி எபேசு பட்டணத்தில் பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்குது. பவுல் அதை கோட் பண்ணி சொல்கிறான். ஆக்சுவலாக கொரிந்தியருக்கு எழுதின இந்த இடத்துல மட்டும், முதல் நிருபத்தில் மட்டும் இல்லாமல் 2வது நிருபத்தில் மறுபடியும் இதே காரியத்தை சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும். 2 கொரிந்தியர் 1 8லிருந்து 10. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கும் மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையறாமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம்னு சொல்லி. ஸோ கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்திலையும் இங்கே ஆசியாவில் அவனுக்கு சந்தித்த பெரிய போராட்டத்தை பற்றி எழுதுகிறான். ஆனால் நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அதை பற்றின விவரம் இல்லை. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? லூக்கா ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணல. நமக்கு லூக்கா சொல்லாத நிறைய காரியங்கள் நடந்திருக்குது. பவுல் அதை சொல்லுகிறதை பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த நம்ம வாசித்த அந்த பகுதியில் முக்கியமான வார்த்தை என்னென்னா, மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறணும். இது என்ன அர்த்தம்? இது கிறிஸ்து உயிரோடு எழுந்துடலன்னா மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெற்றாங்களா? அப்போ மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெற்றது வேஸ்ட்டாக போகுதில்லை அப்படின்னு சொல்லுகிறேன். சபையின் சரித்திரத்தில் எங்கேயுமே யாருமே ஞானஸ்தானம் பெறாமல் செத்து போனவங்களுக்காக சப்ஸ்டிடியூட்டாக இவங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்ட மாதிரியோ அப்படி ஒரு டீச்சிங் இருந்த மாதிரியோ எங்கேயுமே கிடையாது. அதனால் யாருமே அப்படி செய்யாததுனால, அப்படி ஒரு உபதேசமே இல்லாததுனால நம்ம இந்த வசனத்தை அப்படி புரிந்து கொள்கிறதுக்கு இடமே இல்லை. ஞானஸ்தானம் பெறாமல் மரித்து போனவங்களுக்காக அவங்க இடத்துல நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறேன்னு யாருமே மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. ஸோ அப்படி எதுவுமே நடந்தது கிடையாது, அப்படி யாரும் பேசுனது கிடையாது. அதனால் இந்த வசனம் அந்த அர்த்தத்தை சொல்லுதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்குது. என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பலைன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பலைன்னா என்னவாக இருக்கிறார்? மரித்தவராக இருக்கிறார். அப்போ இயேசுவின் நாமத்தினால நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னா உயிரோடு இருக்கிறவருக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னா மரித்தவருக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னா அவ்வளோதான். இப்போ அதுக்கு முன்னாடி உள்ளதும் அதுக்கு பின்னாடி உள்ளதையும் படித்து பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை பற்றி தான் பேசுகிறான ஒழிய சப்ஸ்டிடியூட்டாக ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறத பற்றி பேசலை. சரிங்களா? ஓகே, இப்போது கடைசி சென்டென்ஸ் என்னது? அது ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு அறிவித்தேன். சுவிசேஷத்தை நான் அறிவித்தப்போ நான் அறிவித்ததை அப்படியே ஏற்றுக்கொண்டீங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் ஆயிருக்குது, வேறு யாரும் வந்து பேசுகிறாங்க, நீங்கள் எல்லாரும் சொல்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆகாத சம்பாஷணைகள் என்ன பண்ணும்? நீங்கள் கேட்டு கற்றுக்கொண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், அதை விட்டு விலகுறதுக்கு ஏதுவாகும். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை சொல்கிறத நம்ம பார்க்கிறோம்.
34வது வசனத்துக்கு வந்தோம்னா, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கு ஏற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். இந்த வசனத்தில் 2 பகுதி. ஒன்று, பாவம் செய்யாமல் நீதிக்கு ஏற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். நித்திரை எப்போ பண்ணுவாங்க? இரவில் பண்ணுவாங்க இல்லை? ஸோ பகலில் இருக்கிறவங்க ராத்திரி தூங்குறது மாதிரி தூங்க மாட்டாங்க, இரவில் தூங்குவாங்க, பகலில் விழிச்சிருப்பாங்க. வேதம் இதை இப்படி 2 விதமாக காமிக்குது. பாவத்தில் இருக்கிறவங்க, அந்த இருளில் இருக்கிறவங்க, அந்த இருட்டில் செய்கிற கிரியைகளை செய்கிறவங்கன்னு சொல்லியும், பகலில் இருக்கிறவங்க மற்றவங்க முன்னாடி அந்த காரியங்கள்லாம் செய்யாமல் நீதியை செய்கிறவங்கன்னு சொல்லியும் காண்பிக்கிறது உண்டு. இப்போ இதே பவுல் இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ரோமர் 13வது அதிகாரம் 11வது வசனம், ரோமர் 13:11, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கலாம், இப்பொழுது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஸோ அந்த நீதியின் காரியங்களில் ஈடுபடுகிறத பற்றி சொல்லும்போது, நித்திரையை விட்டு எழுந்திருக்கிறதுக்கு டைம் வந்துச்சு. அந்த இருட்டு விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம், இப்போ பகலுக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கணும்னு. எபேசியர் 4வது அதிகாரம் 17-20 வரைக்கும், எபேசியர் 4:17-20, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள். அவர்கள் புத்தியில் என்ன ஆயிட்டாங்களா? புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்க அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து உணர்வில்லாதவர்களாக சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்புவிட்டுகிறார். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. முன்னாடி நம்ம அந்த காலத்தில் இருந்தோம், இப்போ ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கோம், நமக்கு போதிக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கு அது இல்லை. அவங்க என்னவா இருக்கிறாங்க? அவங்க புத்தியில் அந்த காலத்தில் இருக்கிறாங்க. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 4-5, 1 தெசலோனிக்கர் 5:4-10 வரைக்கும், சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடிக்க கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல் நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியில் தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியில் வெறி கொள்வார்கள். பகலுக்கு நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பு நம்பிக்கை என்னும் தலைச்சிராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுமாய் ரட்சிக்கப்படுவதற்கென்று நியமித்திருக்கிறார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஸோ இந்த கான்செப்ட் திரும்ப 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 வருது. என்னன்னு? நாம் விழித்து கொண்டு நீதியின்படி செய்கிற பகலுக்குரியவர்களாக இருக்கணும்னு சொல்லி. இப்போது உங்களுக்கு வெட்கம் உண்டாக சொல்லுகிறேன்னு எதை பற்றி சொன்னா? உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். எதை பற்றி? சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்கள். நம்ம பைபிள் ஸ்டடின்னு ஒன்று பண்ணுறோம். எதுக்காக பண்ணுறோம்? ஒரே ரீசன் தான், தேவனை அறிகிற அறிவை அடைகிறதுக்காக. வேதத்தில் தேவன் தன்னை தம்முடைய வார்த்தையில் தான் யார் என்கிறதை மனித குலத்துக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் அதை படித்து தேவன் தன்னை பற்றி எவ்வளோ வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அதை நாம் அறிந்து கொள்ளுகிறதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். இப்போது தேவனை பற்றி அறிகிற அறிவை அடைகிறது ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு நினச்சிக்கிட்டு, அது ஒரு ஆப்ஷன் மாதிரி நினச்சிக்கிட்டு, எங்களுக்கு மற்றதுலெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு, ஆண்டவரை பற்றி மட்டும் சரியாக தெரியாதுன்ற மாதிரி ஒரு லைனில் இருக்கிறத பார்க்குறோம். இந்த இக்னரன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த இக்னரன்ஸ் இவங்க இது ஒரு நல்ல காரியம் நினச்சிக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாதேன்னு அவன் சொல்கிறான். தேவனை பற்றிய அந்த அறிவு இல்லைங்கிறது அவன் என்ன சொல்கிறான்?
உங்களுக்கு வெட்கம் உண்டாக நான் இதை சொல்லுகிறேன். ஸோ அந்த இக்னரன்ஸு இருக்கக்கூடாது. அது என்ன சொல்ல, டோட்டலாகவே ரிஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். நம்ம தேவனை பற்றி அறிவு அடையும் போது தான் பிசாசு நம்மை தேவனை விட்டு பிரித்து கொண்டு போகிறது கஷ்டம். நமக்கு தேவன் யாருன்னு சரியாக தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இல்லாத கதையெல்லாம் தேவன் சொன்ன மாதிரி கொண்டு வந்துடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னு சொன்னால், நமக்கு நம்முடைய அப்பா யாருன்னு தெரியும் இல்லையா? நமக்கு நம்முடைய அப்பா யாருன்னு தெரியும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஃபோன் எடுத்து உங்கள் அப்பா குரல் கேட்டுதுன்னா, ஹலோ யார் பேசுகிறீங்கன்னு எத்தனை பேர் கேட்பீங்க? யாருமே கேட்க மாட்டோம். அடுத்த எண்டில் அப்பாவுடைய குரல் கேட்டுதுன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? அப்பா பேசுகிறாங்க. ஸோ ஹலோ யார் பேசுகிறீங்கன்னு நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சும்மா அந்த சத்தம் கேட்டோடனே இது அப்பா பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம அப்பாவை நமக்கு நல்லா தெரியும்னால அவங்க எங்கே போவாங்க போக மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். என்ன செய்ய சொல்லுவாங்க, என்ன செய்ய சொல்ல மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். சப்போஸ் இங்கே யாராவது உங்களுக்கு அறிமுகமானவங்க உங்கள் அப்பா உன்னை போய் இதை செய்ய சொன்னாங்கன்னு சொன்னால், எங்கள் அப்பா அதை செய்ய சொல்ல மாட்டாங்கன்னு நமக்கு இம்மீடியட்டாக தெரியும், கன்ஃபார்மாகவே தெரியும். அப்பா கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அப்பாவை நல்லா தெரியும். நமக்கு தேவனை நல்லா தெரிஞ்சதுன்னா, தேவனை பற்றி, அவருடைய வார்த்தையை பற்றி, அவருடைய சத்தியங்களை பற்றி புரட்டி பேசுகிற யார் எப்படி சொன்னாலும் சரி, நிச்சயமாக இருக்க முடியாது. தேவன் அப்படி பேச மாட்டார், தேவன் அப்படி சொல்ல மாட்டாருன்னு நமக்கு தெரியும். எப்போ தேவனை பற்றி அறிகிற அறிவு இருந்தா, இல்லைன்னா சந்தேகம் வரும்ல, சொல்லியிருப்பாரோ, ஏன் சொல்லியிருக்கக்கூடாது, ஏன் இப்படியும் இருக்கலாமே. அலை காற்றில் எப்படி பண்ணுதான்? அலை காற்றுல அடிக்கிற பக்கம்லாம் போகும்ல. பவுல் சொல்லும்போது சொல்கிறான்ல, பலவிதமான போதகங்களால் காற்றினால் அடிக்கப்படுகிற அலைகளை போல் என்ன செய்யக்கூடாதான்? அலையக்கூடாது. 4 பேர் 40 விதமாக பேசுவாங்க, எல்லாம் சத்தியம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தெரியணும் நம்முடைய தேவன் யாருன்னு தெரியணும். அப்போது சொல்லப்படுகிற காரியம் கர்த்தருடையதா இல்லையான்னு பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். தேவன் யாருன்னு நாங்கள் பெரிய ரிசர்ச் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையில் வெளிப்பாடு இருக்குது. 2வது அவரோட நெருங்கின தொடர்பு இருக்கணும். நெருங்கின தொடர்பு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இது கர்த்தர் சொல்லலை இல்லைன்னு, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம், இது அவருடைய சித்தம் இல்லை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தெரிகிற காரியம். உங்கள் அப்பா கூட உங்களுக்கு தொடர்பே இல்லை, ரிலேஷன்ஷிப்பே இல்லை, 10 வருஷம் ஆச்சு பேசினா உங்களுக்கு உங்கள் அப்பா பற்றி என்ன தெரியும் இல்லையா? நீங்கள் நெருங்கின தொடர்பில் இருக்கிற வரைக்கும் உங்கள் அப்பா பற்றி நல்லா தெரியும், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் தேவனோட நீங்கள் நெருங்கி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தேவனை பற்றி தெரியும். தேவ வார்த்தையை நீங்கள் தியானித்து கர்த்தரை பற்றி அறிந்து கொள்கிற வரைக்கும் தெரியும். இப்போ இந்த பரிசுத்தரின் அறிவு தான் அறிவுனே வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்படின்னா அந்த அறிவு இல்லாதவங்கெல்லாம் அறிவில்லாதவங்கன்னு அர்த்தம், அவ்வளோதானே. எவ்வளோ படித்த மேதாவியாக இருந்தாலும் பரிசுத்தரை அறிகிற அறிவு இல்லைன்னா அறிவில்லாதவங்க, அவ்வளோதான். ஸோ இந்த அறிவு ரொம்ப அத்தியாவசியமானது. அது இல்லைன்னா நம்ம வெட்கப்பட வேண்டியிருக்கும். சரிங்களா? ஸோ 34வது வசனம் முடிஞ்சிச்சா? இந்த அதிகாரத்தில் 58 வசனம் இருந்தாலும் நம்ம இன்றைக்கி 34ஓட நிறுத்தி கொள்ள போகிறோம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். அடுத்த மீதி உள்ள போர்ஷனில் வர்றது இன்னும் அதிகமாக எக்ஸ்ப்ளனேஷனோட போகிற காரியம். அதனால் நம்ம அதை நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். இது வரைக்கும் நிறுத்திக்கொள்வோம். இதில் நாம் பார்த்த முக்கியமான காரியம் என்னது? இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி மரித்து, வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி உயிரோடு எழுந்தார். இது 3த்தையும் மாற்றவே முடியாது. அவர் உயிரோடு எழும்புறது நீங்கள் உங்களுக்கு சந்தேகத்துக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால், மரித்த பின்பு உயிர்த்தெழுதல் சந்தேகத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா கிறிஸ்தவமே இல்லைன்னு ஆயிரும். ஆனால்
அவர் உயிரோடு எழுந்தார் என்கிறதுக்கு முக்கியமான ஆதாரமே என்னன்னு சொன்னால், அவர் தரிசனமானார். ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, 40 நாளாக இவ்வளவு பேருக்கு. அது மட்டும் இல்லாமல் 40 நாள் கடந்தும் பவுல் போன்றவங்களுக்கு அவர் தரிசனமாகி தன்னை உயிருள்ளவர் என்று சொல்லி அவர் காண்பித்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுனால இம்மைக்காக மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கை மறுமைக்காகவும் உள்ளது என்று சொல்லி ஆயிரும். அப்படி ஆகும்போது நாம் கிறிஸ்துவை இம்மைக்காக மட்டுமில்லை மறுமைக்காகவும் தேடுகிறவர்களாக இருக்கிறது அவசியம். இப்போ இந்த உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சொல்லிட்டா இன்றைக்கி நாம் பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறதும் நாம் ஓடுகிறதும் பிரயாசப்படுகிறதும் வீணும் விருதாவமாக போயிடும். ஆனால் இதுக்கு பின்னாடி மறுமை இருக்கிறதுனால நமக்கு இன்றைக்கி போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு வேஸ்ட் இல்லை, அதுக்கு உண்டான பலனை நாம் பார்க்க போகிறோம் என்கிற தைரியம் இருக்குது. ஸோ பரிசுத்தரின் அறிவை பற்றி கடைசியாக பேசி முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். இதில் 15th 8th verse, எல்லாருக்கும் பின்பும் அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். என்ன, வாட் இஸ் த மீனிங்? அது அகால பிறவினா வர்த்லெஸ், டோட்டலி வர்த்லெஸ். ஓகே. அவர் எனக்கு இந்த பெரிய காரியம் செய்கிறதுக்கு நான் எந்த வகையிலையும் தகுதியே இல்லை. நான் என்ன ஒரு மனுஷனை கூட மதிக்க முடியாத அளவுக்கு நான் மோசமானவன். என்ன தேடி வந்தாருன்னு சொல்லி அந்த அகால பிறவின்னு சொல்லி. ஓகே. அண்ட் தென் 23rd, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான்றது என்ன மீனிங்? அதாவது ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் வேர்டு இருக்குல்ல, வரிசையில் வருதுன்றது வந்து ஒரு மிலிட்ரி அல்லது ஒரு அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் தான் அந்த வரிசையை பற்றியெல்லாம் பேசுவாங்க, அந்த லைன் வர்றது. ஸோ இவன் சொல்கிறது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஹேப்பஸடாக இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக நடக்கும். ஒருவேளை அது சீனியாரிட்டி வரிசையின்படி வரலாம், என்ன வரிசையை நமக்கு தெரியல, ஆனால் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடக்குங்கிறது. ஓகே. 27th அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை. அது என்னன்னு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஏன்னு வச்சுக்கோங்க. சகலமும் இவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது இல்லை, இவரை பின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ தான் பிக்கு எல்லாத்தையும் கீழ்ப்படுத்துகிறார். இப்போ சகலமும் கீழ்பட்டிருக்கிறதுன்னு சொல்லும்போது ஏவும் கீழ்பட்டிருக்கிறாரா? இல்லை. ஆனால் பி வந்து ஏழுக்கு கீழ்பட்டிருக்கிறார். ஏன்னா ஏ தான் பிக்கு கீழே கீழ்படுத்துகிறார். புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. அவனவன் தன் தன் வரிசை. அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக் அப்படின்னா அப்போ இப்படி ஒரு வசனம் இருக்குங்க, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும். அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்? அதாவது எப்படின்னா, நம்ம வந்து இப்போ நம்ம கர்த்தருக்கு ஒரு 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 குறிப்பிட்ட விதத்தில் கர்த்தரை சேவிக்கிறோம். ஓகே. இப்போ எனக்கு ஜூனியர் ஒருத்தன் இருக்கிறான், அல்லது எனக்கு ரொம்ப பின்னாடி ஒருத்தன் வந்திருக்கிறான். அப்போ அது நான் என்ன அவனோட கம்பேர் பண்ணும்போது எப்படி நான் கம்பேர் பண்ணுவேன்? நான் அவனுக்கு முன்னாடி இருக்கிறேன், அவனோட நான் நிறைய செய்திருக்கிறேன், அவன் இப்போ தான் வளர்ந்து வரான்னு சொல்லி நான் கம்பேர் பண்ணுவேன். ஆண்டவர் பலன் கொடுக்கும்போது இந்த நான் நினைக்கிற இந்த வரிசையில் போகாதான். அவருடைய கால்குலேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படுமா, நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாரு. அந்த சம்பவம் என்னது அவர் சொல்கிற அந்த அந்த உவமை எங்கே வருது? காலையில் 5 மணிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு தான் ஒருத்தன் வேலைக்கே வந்துருக்கிறான். சாயங்காலம் 5 மணிக்கு வந்தவனுக்கு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து வேலை செய்கிறவன் நம்ம நிச்சயமாக எக்ஸ்ட்ரா எதிர்பார்ப்போம் இல்லையா? இப்போ அதை அவர் நியாயப்படுத்தி பேசுகிறார், அதை சொல்லிட்டு சொல்கிறார், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் இருப்பாங்கன்னு சொல்கிறார்.
ஸோ ரிவார்ட்ஸ்ன்னு வரும்போது நம்ம எதிர்பார்க்குற அந்த ரேஞ்சில் இருக்காது. அவர் டிசைட் பண்ணி செய்கிறது, அங்கே வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ பிரேஸ் யுவர் செல்ஃப் ஃபார் த ஷாக். அவ்வளோதான். 28வது வசனம், சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டி இருக்கும்போது. எபிரேயர் 1:8 பார்க்கும்போது சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார். இங்கே அவருக்கு, இங்கே அவனுக்கு அப்படிங்கிறது என்ன வித்தியாசம்? எபிரேயர் 1:8 2:8 மனுஷனை பற்றி சொல்லியிருக்கோம். ஓகே. சகலத்தையும் அது 8வது சங்கீதத்திலேருந்து கொட்டேஷன். அது மனுஷனுக்கு மகிமையை கொடுத்தார், சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார்னு சொல்லி 8வது சங்கீதம். அதை கோட் பண்ணுறது தான் அந்த கிறிஸ்துவை பற்றி சொன்னதில்லை. அப்புறம் 40 நாள் அவர் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். சகலத்தையும் அவர் சிஷ்டாங்கப்படுத்தி வெளிப்படுத்தினார். இங்கே 500 பேருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கூடி இருந்தது 120 பேர் தானே, அது எப்படி? இல்லை அன்னைக்கு அது வரைக்கும் இருந்தவங்க 120 பேர் அங்கே அந்த இடத்துல, அவ்வளோதான். ஆனால் கிறிஸ்து தரிசனம் கொடுத்தப்போ ஒரு இன்ஸ்டன்ஸில் 500 பேர் இருந்திருக்கிறாங்க. 500 பேருக்கு மேலே இருந்திருக்காங்க, 500+ இருந்திருக்கிறாங்க. அவர் அவ்வளோ பேருக்கும் காட்சி கொடுத்துருக்கிறார். அதில் சிலர் தான் செத்து போயிருக்காங்க, மற்றவங்களாம் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி